இந்த படம் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ட் ரூம் ட்ராமா. அது பிறகு ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லராக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கோர்ட் ரூம் ட்ராமா, அது பிறகு க்ரைம் த்ரில்லராக நல்ல அழகான ஒரு கதை. ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஹாலிவுட்லேருந்து தமிழ் அப்படின்னு ஒரு காம்பினேஷனோட நிறைய ஆங்கிலம் இருந்தாலும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் படம் பார்த்த ஒரு அனுபவம் இருக்குது. வரலட்சுமி சூப்பர் இந்த ஃபிலிம். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான படம். கிருஷ்ணசாகர் ஒரு நீட்டான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. திரையரங்கில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு புது மாதிரியான அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ. படத்தோட லீட்ஸ் இட்ஸ் ஆல் உமன் ஆன்சாம்பிள் அப்படின்னு சொல்லும். சுஹாசினி மணிரத்னம், வருண் சரத்குமார், ஸ்ருதி ஹரிஹரன் அண்ட் விதுலேகா எல்லாரும் ஒரு அமேசிங் ஜாப் பண்ணியிருக்காங்க. An edge of the seat thriller, don't miss it in theaters. You will enjoy each and every minute of it, and climax வந்து அவ்வளோ பெரிய ஒரு ட்விஸ்ட், அவ்வளோ பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட். So I really hope movies like this with strong content should really work. So கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. Thank you so much. And verdictோட first day show பார்த்துருக்கோம். And ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நிமிஷமும் ஊரடிக்காமல் நம்மளுக்கு அந்த ஒரு இன்வால்மெண்ட்டோடு நம்மளை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அண்ட் என்ன ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய டைலாக்ஸ் இங்கிலீஷில் இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் நம்ம இதை வந்து நம்ம யூஎஸில் நடக்கிறது வந்து நம்ம தமிழில் கோர்ட் ரூம் சீன்ஸை வந்து தமிழில் காட்டவும் முடியாது. ஸோ அந்த ஒரு ஹேண்டிகேப் இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீன் டு த லாஸ்ட் சீன் வரைக்கும் நம்மளுக்கு என்ன நடக்குமோ அடுத்தது அது ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சுட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ இட் வாஸ் ரியலி வெரி நைஸ். அண்ட் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவங்களோட ரோலை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணுது. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த டைரக்டர் அண்ட் த ப்ரொடியூசர் மை டியர் ஃப்ரெண்ட் கோபி. அவங்க எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு ஒரு ஐ டோன்ட் நோ வாட் யூ வுட் கால் திஸ் கிராஸ் ஓவர் ஃபிலிமா, என்ன நீங்கள் சொல்வீங்கன்னு தெரியாது. பட் இட்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கிற மாதிரி சப்ஜெக்ட் இது. ஸோ வண்டர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மியூசிக் கூட நம்மளை வந்து அது ஒரு தனியாக ஒரு திணிச்ச மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு அதோட கூடிய ஃபீல் பண்ணி வர மாதிரி இருக்குது. ஸோ ஆன் த ஹோல் இட்ஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வணக்கம். வேர்டிக்ட் பார்த்துட்டு என்னுடைய வேர்டிக்ட், I really like the film. In fact, to be honest, ஒரு 4-6-8 months இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு சார்ட் ஆஃப் ப்ரீவியூ மாதிரி பண்ணாங்க. அது ப்ரீவியூன்னு கூட சொல்ல மாட்டேன். ரொம்ப அப்போலேருந்து இப்போ so many corrections they have done and really elevated the film. இது ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவா, இது வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரியா, இது ஒரு ரொமான்டிக் ஸ்டோரியா, is it a story about failed love, lost dreams, realized dreams, or is it a COVID pandemic story? ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கலாம் because it's all of it. எல்லாம் அடங்கிய ஒரு நல்ல படம். திறமையான இளைஞர்கள், அது நானே சொல்லக்கூடாது, என் டாக்டர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கா. வெரி ப்ரௌட் ஆஃப் ஹர், வெரி ப்ரௌட் ஆஃப் த டீம் அண்ட் I wish them all success. வாழ்க வளமுடன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான ஒரு படம். ரத்தம் இல்லாம சத்தம் இல்லாம ஒரு மர்டர் மிஸ்ட்ரியா இல்லை இது வந்து லவ்வா, இப்போ இவர் மோகன் ராம் சொன்ன மாதிரி ஆல் ஓவன் இன்டு ஒன் திங். அண்ட் படம் எண்டாவது அப்படின்னு நினைக்கும் போது that begins another suspense. Very neatly executed murder, neatly executed film. And Krishna ரொம்ப அற்புதமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. And as usual, Suhasini madam, she has done a job well. Varu really rocked. Varalakshmi really rocked. And Vidyu and every actor that did their job well. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருந்தது. ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவை நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. Wonderful screenplay, wonderful cinematography and wonderful music. So I'm sure verdict will rock. Thank you. Adiraj. And I'm here mainly because of Gopi and Raji. But honestly சொல்லணும்னா expectations எதுவுமே இல்லை வரும்போது. But really happy with what we saw today. Fast paced, logical, well presented and very well acted by all the artists. So all the very best to the verdict. Let it do very well. Thank you. Hi, my name is Geeta Palagangadharan. I'm a friend of Gopi and Raji.
I happen to be in Chennai. I'm visiting. I live in Singapore. Uh, Definitely, after a very long time, a courtroom drama that you can enjoy. Very well done writing. The writing is very good. The direction is very nice. The suspense has been maintained for the longest time. There are moments when they try to take the audience into a different track, and it's a very smart way of doing it. I think the actors have done a great job. It is very heartening to watch a film that is led by 4 women, by women, as in the main actors, the main leads are the protagonists are women. So it was very, very, very well done. So very good evening spent watching the verdict. Congratulations to the entire team. I would request everybody to come and watch this film. It's a courtroom drama like none other. Thank you. Hello, I'm Gopi Krishnan. I'm one of the co-producers of the film. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா தரமான படங்கள் தமிழில் வரதே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பதிலாக இருக்கும். அண்ட் ஐ விஷ் த ஆடியன்ஸ் கம் டு த தியேட்டர் அண்ட் வாட்ச் திஸ் மூவி பிகாஸ் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி வாண்ட். வி டோன்ட் நீட் எனிதிங் மோர் தென் தட். வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீடியா அண்ட் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு எங்களோட வேண்டுகோள் அது மட்டும்தான். தயவு செஞ்சு படத்தை பற்றி நல்ல விஷயங்களை சொல்லி தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர வைங்க. அதுதான் மை ஒன்லி ரிக்வெஸ்ட். தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாமே நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது டைரக்டர் சொல்லி நீங்க பண்ணீங்க இல்ல உங்களுக்கு இருந்த ஒரு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா வந்து இப்போ ஸ்கிரிப்ட் ஃபார்மேட் நீங்க பார்க்கும்போது ஒரு விஷனை பார்க்கும்போது அது ஆப்வியஸ்லி வந்து அது டைரக்டரோட விஷன். அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் எங்களுக்கு வேணும், இந்த மாதிரி தான் ஐடியா இருக்கு. பிளஸ் வந்து இப்போ நிறைய படம் நம்மளும் பார்த்துருப்போம்ல, ஒரு கோர்ட் ரூம்னா எப்படி இருக்கணும் ஒரு அளவுக்கு நம்மளுக்கு ஒரு மைண்ட்ல வாங்கியிருப்போம். நம்ம நிறைய இங்கிலீஷ் படம் பார்க்குறோம், நிறைய தமிழ் படம் பார்க்குறோம், நிறைய தெலுங்கு படம் பார்க்குறோம். ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் வந்து ஒரு கோர்ட் ரூம்னு இப்படி ஒரு இன்டென்சிட்டி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அதுல இருந்து வரக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து உங்களுக்கு கேள்வி கணக்கு.